பினாமி ஆட்சி ஆட்சி ஆடாது. எவனால சிஎம் ஆகலாம், யாருனால ஆட்சி அமைக்கலாம். ஜனநாயக படுகொலாது. உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இப்ப உயிரோட இல்ல, ராத்திரியோட ராத்திரியா வந்து ஆட்சியை பிடிச்சோ ஜெயில்ல. இப்ப புதுசா ஒருத்தன் கோவம் கரெக்ட் தான். ஆனா அது எதுல காட்டுவீங்க? துப்பாக்கி இல்லையா? துப்பாக்கியோட பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிருக்கலாம்ல, என்ன தோக்கடிச்சிருக்கலாம்ல. நான் போட்டி போட்ட அதே எலெக்ஷன்ல தான் அவரு நின்னாரு. படிச்ச ஆளு, படிச்சுட்டு இருக்கிற வேலையை விட்டு ஏதாவது மாத்த முடியாதுன்னு சுயேட்சையா நின்னாரு. யாருக்கா தெரியுமா யார் தோக்கடிச்சா அவன? நானா? நீங்க தான். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலான்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களமிறங்கும் நாம் தமிழர் கட்சியின் 234 வேட்பாளர்கள் அறிமுகம். சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களமிறங்கும் நாம் தமிழர் கட்சியின் 234 வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. யாராவது திரும்பி பாக்குறோமா? நம்மளுக்கு தெரிஞ்சதுல 2 கட்சி 2 சின்னம். ஜாதியை பார்த்து ஓட்டு போறவங்க தானே நீங்க. காசு கொடுத்து ஜெயிச்சவன் தான்டா நீ. ஆமா, அரசியல்வாதிகளா காசு கொடுத்து தான் ஓட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? காசு கொடுக்கிற நாங்க கெட்டவங்கனா அத வாங்குற நீங்க. எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவன் திருட போறான்னு அர்த்தம். 100 கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.